எவ்ரிவன் வெல்கம் பேக் டு மை சேனல் தாருண்யா லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோவில் எங்களோட லைஃப்பில் எங்களோட கரியரில் நாங்கள் வந்து ஒரு அடுத்த ஸ்டெப் வந்து எடுத்து வைக்க போகிறோம். ஸோ அதை தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து கேஷுவலாக வந்து நடந்தது தான். நான் என் வீட்டுக்கார்ட்ட வந்து ஓகே இப்படி பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டேன். நிறைய வந்து டிஸ்கஷன்ஸ் வந்து போச்சு. ஃபேமிலியிலே கூடயும் அத்தை மாமா கூட எல்லாருக்கூடயும் வந்து டிஸ்கஷன் போச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டோம். வேறு ஒன்றும் இல்லை, ஒரு ஆஃபீஸ் வந்து போட போகிறோம். எனக்கும் சரி என்னோடய ஹஸ்பண்டும் சரி. நான் வந்து யூடியூப்பில் வந்து ஃபுல் டைம் வந்து இப்போதைக்கு பண்ணிகிட்ருக்கேன். அவர் வந்து சிவில் சம்மந்தப்பட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு. எல்லாமே நாங்கள் வீட்டிலேருந்து தான் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்களுக்குன்னு எந்த வித ஆஃபீஸ்லாம் வந்து கிடையாது. பட் இப்போ வந்து நாங்கள் ஆஃபீஸ் வந்து போட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து டிஎம் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஸோ அது கொஞ்சம் வந்து டெய்லர் இஷ்யூ இருக்கனால நானே வந்து அதை பண்ணலாம் அப்படின்ற பிளானில் தான் வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதே வந்து நம்மளோட மிஷினு ஃபேப்ரிக்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே ஆஃபீஸில் வச்சுட்டு என்னோடய கிளாஸஸும் வந்து கன்டினியூ பண்ணலாம். நான் டிஎம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கான ஸ்டெப்பாக தான் வந்து இப்போ நான் வந்து ஆஃபீஸ் வந்து போட்டிருக்கோம். சின்ன கடை தான், 8 கேட்டு தான் வந்து போட்டிருக்கோம். அதிலே வந்து டோரு, அப்புறம் வந்து டேபிள், பெயிண்ட்டு, ஸோ இந்த மாதிரி நிறையா ஒர்க் வந்து பண்ணி கிட்டத்தட்ட வந்து ஒரு 50,000 கிட்ட வந்து வந்துருச்சு. நான் அந்த அமௌண்ட்டை வந்து ஒரு கோல்டுக்காக இன்வெஸ்ட் பண்ணலான்றதுக்காக வச்சுருந்தேன். பட் அதை எடுத்து நம்ம இப்போ ஷாப்புக்காக நம்ம கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்து உருவாயிருக்கு. அதுதான் எனக்கு கொஞ்சம் வந்து நெருடலாக கன்ஃபியூஷனாக வந்து இருந்தது. கொஞ்சம் பயமாகவே இருந்தது. நம்ம நகைக்காக எடுத்து வச்சுருந்தோம், இப்போ நம்ம வந்து ஷாப்புக்காக கொடுக்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு ஆஃபீஸ்னு ஒரு அடுத்த லெவலில் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து இப்போ நம்ம அடுத்த லெவலுக்கு போயிருக்கோம். நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணி மறுபடியும் வந்து அதை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரெடி ஆகிட்டேன். ஸோ இன்றைக்கி தான் வந்து சாமி கும்பிட போகிறோம். ஸோ தலைக்கெலாம் குளிச்சுட்டு வந்தாச்சு. நான் இப்போ வந்து ஹேர் ட்ரை பண்ணுறதுக்கு இந்த அகாராவோட ஹேர் ட்ரை தான் வந்து யூஸ் பண்ணேன். இதோட பிரிசில்ஸில் ஆக்டிவேட்டட் சார்கோல் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 360 டிகிரி ஏர் ஃப்ளோ வெண்ட் இருக்கிறனால ஈவனாக ஹேரை வந்து ட்ரை பண்ணுது. இதில் ஆன்டி ஸ்கேல்டிங் டிப்பும் வந்து இருக்குது. 2 ஸ்பீடு, அதுக்கப்புறம் வந்து 3 ஹீட் செட்டிங்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டண்ட்டாக உங்கள் ஹேரை வந்து ட்ரை பண்ணணும், வால்யூமாகவும் மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணலாம். இது வந்து சீப் மாதிரி இருக்கனால ஈஸியாக நம்ம ஹேரில் வந்து சூப்பராக வந்து ஹேரை வந்து ஈவனாக கொடுத்து நம்ம ஹேரை வந்து நல்லா வால்யூமாகவும் மாற்றுது. என்னோட ஹேர் வந்து கர்லி ஹேர். ஸோ நார்மலாக வந்து ஹீட் நம்ம யூஸ் பண்ணும் போது அது ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும். பட் இதை யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக குவிக்காக வந்து டக்குன்னு ட்ரை பண்ணி நம்ம ஹேரையும் வந்து வால்யூமாக மாற்ற முடியும். ஸோ ஃபைனலாக என்னோட எல்லா முடியும் நல்லா ட்ரை பண்ணி வால்யூமாகவும் மாற்றியாச்சு. நம்ம கரெக்டாக வந்து ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுற அன்றைக்கி என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து பர்த்டே. ஸோ அவரோட பர்த்டே அன்றைக்கி நம்ம வந்து நல்ல நாள், அன்றைக்கி அது இல்லாமல் முகூர்த்தம் வேறு இருந்தது. ஸோ நல்ல நாள் அன்றைக்கி கண்டிப்பாக வந்து ஓப்பன் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாமே அதுக்குள்ளே வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தோம். மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் வந்து அதுக்கப்புறம் தான், கடையெல்லாம் வந்து ஆஃபீஸ் போட்டதுக்கப்புறம் தான் வந்து சில விஷயங்கள்லாம் பண்ணோம். அதை டோர் போடுறது, ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து பண்ணோம். இது வந்து டக்குன்னு வந்து நடந்துருச்சு. 1 வீக்லேயே வந்து இந்த விஷயம் வந்து நடந்துருச்சு. ரொம்பலாம் முன்னாடியெல்லாம் வந்து பிளான் பண்ணவே இல்லை. 1 வீக்காக வந்து பேசிகிட்டு இருந்தோம். சரி ஓகே இப்படி ஆஃபீஸ் ஒன்று போடலாம் அப்படின்ற மாதிரி அது அப்படியே அமைஞ்சிருச்சு. ஸோ இதிலே வந்து நான் மிஷின் ஃபேப்ரிக் எல்லாம் கொண்டு வந்து இதை வந்து நல்லா ஃப்யூச்சரில் டிஎம் ஆஃபீஸாகவும் இதை நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எல்லா ஆஃபீஸும், என்னோடய ஆஃபீஸு, என்னோடய ஹஸ்பண்டோட ஆஃபீஸு, டிஎம் ஆஃபீஸுன்னு சொல்லி எல்லா ஆஃபீஸாகவும் இது வந்து இருக்க போகுது. என்னோடய ஹஸ்பண்டுக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அவர் ரொம்ப நாளாக வந்து சொல்லிகிட்டே இருந்தார், ஒரு ஆஃபீஸ் வந்து போடணும். ஏன்னா வந்து ஃப்ரீலான்ஸாக தான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து பண்ணிட்டு இருந்தார். ஸோ வீட்டில் இருந்தால் வந்து எல்லாமே வந்து பண்ணிட்டு இருந்தார். ஸோ அவருக்கும் வந்து ஒரு ஹாப்பி, அதேமாரி வீட்லேயும் வந்து ஒரு ஹாப்பி. எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. சின்ன கடை தான், கொஞ்சம் வந்து சின்ன கடையாக இருக்கே அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. பட் இது வந்து எனக்கே வந்து ஒரு பெரிய விஷயம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது இந்த கடையில் வந்து செலவு பண்ணியிருக்க எல்லா அமௌண்ட்டுமே வந்து எங்களோட சேவிங்ஸ்லேருந்து நாங்கள் பண்ணது அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஸோ நான் வந்து கொஞ்சம் ஒரு அமௌண்ட் வந்து நான் சேவ் பண்ணி வச்சு அதில் நான் வந்து இதெல்லாம் செலவு பண்ணேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா யார்கிட்டையும் போய் எனக்கு இந்த இது வேணும், அது நான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எதுவுமே நான் கேட்கல. ஸோ எங்களோட அமௌண்ட்டில் நாங்கள் இவ்வளோ நாள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தா, சேவ் பண்ணி வச்சுருந்தா அமௌண்ட்டை தான் எடுத்து நாங்கள் இதுக்கெலாம் வந்து செலவு பண்ணியிருந்தோம். டேபிளுக்கு மட்டும் மாமா வந்து அமௌண்ட் கொடுத்துருந்தார். ஸோ அவர் பர்த்டே அப்படிங்கிறதுனால அவர் ஆசீர்வாதம் வாங்கும் போது ஒரு 5,000 வந்து அமௌண்ட் வந்து கொடுத்தாரு. ஸோ அதை நாங்கள் வந்து டேபிளுக்காக நாங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ அது வந்து தான். மற்றபடி இந்த டோர் போட்டது, அப்புறம் வந்து சேரு எல்லாமே வந்து சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நாங்களாக தான் வந்து பண்ணோம். ஸோ அட்வான்ஸ் கொடுத்தது எல்லாமே வந்து நாங்களாக தான் வந்து பண்ணோம். அதுவே வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே நம்மளாம் வந்து பண்ணோம் அப்படின்றது. ஒரு சின்ன கன்ஃபியூஷன் என்னென்னா, அது வந்து கோல்டுக்காக நான் வச்சுருந்தேன். ஓகே நம்ம இப்போ வந்து அடுத்த ஸ்டெப்புக்காக நம்ம வந்து போகிறோம், அதுக்காக நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிறனால எந்த வித தப்பும் கிடையாது. ஏன்னா நான் வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்துகிட்டே இருந்தேன் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் என்னால் போக முடியாது. நான் இப்போ வந்து வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும்போது
என்னால் யூடியூப் வீடியோஸ் மட்டும்தான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியுதே தவிர என்னோடய பொட்டிக் ஆகட்டும் என்னோடய கோர்ஸில் வந்து என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ இப்படி ஆஃபீஸுன்னு ஒன்று போடும்போது ஒரு கமிட்மெண்ட் வந்து வரும். ஸோ அது மூலிமா அதுலேருந்து நான் வெளியில் வந்து அடுத்தடுத்த ஒர்க்கை வந்து பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக வந்து எல்லோரும் வந்து ப்ளஸ் பண்ணுங்கள் எங்களோட இந்த ஸ்டெப்புக்காக. நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஆசைகள் இருக்கும். அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து போகணும், அடுத்த லெவலுக்கு வந்து போகணும்னு சொல்லிட்டு ஆசைகள் இருக்கும். ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து அந்த ஆசைகள் வந்து நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி நானும் வந்து கடவுளை வந்து வேண்டிக்கிறேன். ஸோ நீங்களும் எங்களுக்காக வந்து கடவுளை வந்து வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக எங்களோட திருத்தாறு தானிய லைஃப் ஸ்டைல் எல்லாத்தையும் வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். திருத்தாறில் நிறைய வந்து காமெடி கண்டென்ட் வந்து போட்டுட்ருக்கோம். நிறைய பேருக்கு அது பிடிச்சிருக்கு. நிறைய பேர் பர்சனலாகவே என்கிட்ட வந்து டிஎம் பண்ணுறாங்க, அக்கா நீங்கள் போடுற காமெடி கண்டென்ட்டில் வந்து எனக்கு ரொம்ப வந்து நான் ரொம்ப டென்ஷனாக இருக்கேன், ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கேன்னா உங்களோட சேனல் வந்து பார்ப்பேன், அது வந்து எனக்கு ரொம்ப ரிலீஃபாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து கமெண்ட் வந்து டிஎம் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே நம்ம வந்து நம்ம ஒருத்தவங்களை வந்து என்டர்டெயின் பண்ணுறோம், நம்மளை பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதுவே வந்து எங்களுக்கு ஒரு ஹாப்பி தான். ஸோ அடுத்த லெவலுக்கு நம்ம வந்து போயிருக்கோம் அப்படிங்கிறது தான். ஸோ சீக்கிரமாக வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் 1 மில்லியன் வரணுங்கிறது தான் என்னோடய ஆசைக்கு. ஏன்னா நான் ரொம்ப நாளாகவே இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாகவே நாங்கள் யூடியூப்பில் வந்து இருக்கோம். பட் இருந்தாலும் அதில் நான் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு சில விஷயங்களை நான் வந்து பண்ணதே இல்லை. கொஞ்சம் இடையில வந்து ஸ்டாப் ஆகும், நிறையா வந்து இடையில வந்து ஏதாவது ஒரு டீமோட்டிவேட் ஆயிடுவேன். ஸோ அந்த டைம் வந்து நான் வீடியோ போடாமல் ஸ்டாப் பண்ணிடுவேன், அதுக்கப்புறம் திரும்ப வந்து போடுவேன். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக வந்து வீடியோ போடணும், நல்லா என்டர்டெயின் பண்ணணும் உங்களை எல்லாத்தையுமே அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை. ஸோ கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சின்ன வருத்தம் என்ன அப்படின்னா என்னோடய அப்பா அம்மா தம்பி அவங்களாம் வந்து வரலை. ஸோ அதுதான் வந்து சின்ன வருத்தம். நானே ஆக்சுவலாக வந்து சொல்லலை. ஸோ நான் வந்து சொல்லலான்னு வந்து நினச்சேன். அப்புறம் வந்து சின்ன ஷாப் தானே, ஸோ ஏன் வந்து சொல்லிக்கிட்டு ஒரு ஆஃபீஸ் தான் நம்ம ஓப்பன் பண்ணுறோம், அடுத்து நம்ம வேறு ஏதாவது பெரிய லெவலில் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தம்பிக்கிட்ட அப்புறம் வந்து அப்பா அம்மாட்டெலாம் வந்து இன்ஃபார்ம் வந்து பண்ணியிருந்தேன், இந்த மாதிரி ஓப்பன் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. அதுதான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ அப்பா அம்மா வந்து கூப்பிட்ருந்தா நல்லா இருந்திருக்குமே, அவங்களும் வந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரி. பட் எப்படி இருந்தாலும் அவங்களோட பிளெஸிங்ஸ் கண்டிப்பாக எனக்கு இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே அந்த அப்பா அம்மா வந்து தன்னோட குழந்தை வந்து அடுத்த ஸ்டெப் போகுது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட பிளெஸிங்ஸ் எனக்குமே இருக்கும். நான் எங்கள் அப்பா அம்மா தம்பி, ஸோ தம்பி பிரியா குழந்தைங்க எல்லாருமே வந்து இருக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் அது டக்குன்னு வந்து நடந்தனால 1 வீக்லேயே வந்து எல்லாம் பண்ணிட்டோம் அப்படிங்கிறனால கூப்பிட முடியல. அவங்களுக்கு சில ஒர்க்ஸ் வந்து இருந்தது. ஸோ அதனால் சரி ஓகே பார்த்துக்கலாம், நெக்ஸ்ட் டைம் வந்து நல்லா பெருசாக ஏதாவது நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக கூப்பிடுவோம் அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அன்னைக்கு ஃபுல்லாக வந்து காலைல வந்து சாமி கும்பிட்டது, அங்கே வந்து கேசரி கொஞ்சமாக அத்தை செஞ்சு கொண்டு வந்தாங்க, அதை வந்து சாப்பிட்டு காலைல டிஃபன் வந்து முடிச்சாச்சு. மதியத்துக்கு பக்கத்தில் வந்து ஒரு காது குத்து ஃபங்க்ஷன் இருந்தது. ஸோ அதுக்கு வந்து போயிருந்தோமா, ஸோ மதியம் அங்கே வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து பாப்பாவுக்கு ஸ்கூல் கிளப்புறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அத்தையும் மாமாவும் கொஞ்சம் வேலையாக வந்து வெளியில் போயிருந்தாங்க. ஸோ எங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறதுனால அவரும் பாப்பாவுக்கு மட்டும்தான். ஸோ நான் வந்து இப்போ மறுபடியும் வந்து டயட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இடையில வந்து சபரிமலைக்கு மாலை போட்டதுனால டயட் நான் ஃபாலோ பண்ணவே இல்லை. இப்போ மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவர் காலையில் ராகியில் வந்து உப்புமா தான் வந்து, அதாவது புட்டு மாதிரி தான் வந்து பண்ணியிருந்தேன். இந்த ரெசிபி வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதேமாதிரி என் பாப்பாவுக்கும் வந்து இப்போ ரொம்ப ஃபேவரட் ஆகிடுச்சு. அவள் அந்த வீடியோ எடிட் பண்ணும் போதே பார்த்துட்டு அம்மா எனக்கு இது மாதிரி செஞ்சு கொடுமா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தா. இப்போ தான் வந்து கொஞ்சம் வந்து எங்கள் பாப்பா வந்து கேட்க ஆரம்பிக்கிறான், எனக்கு இதை பண்ணி கொடு அதை பண்ணி கொடுன்னு. இப்போ என்ன தெரியல, காலிஃப்ளவர் வந்து 65 அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல், அதை வந்து அடிக்கடி வந்து கேட்குறான், எனக்கு டிஃபன் பாக்ஸில் வந்து வச்சு கொடுங்க காலிஃப்ளவர் 65 அப்படின்ட்டு. இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது இந்த ராகி இதை வந்து பார்த்துட்டு கேட்டா, எனக்கு வந்து இதை செஞ்சு கொடுமா, எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி இப்போ தான் வந்து கொஞ்சம் மேடம் வந்து நிறைய விஷயங்கள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து ஸ்டார்டிங்லலாம் நான் வந்து பண்ணதே இல்லை. இந்த உப்புமா கதையை நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஸ்டார்டிங்கில் பண்ணதில்லை. பட் இப்போ வந்து இதில் நான் பண்ணுறது வந்து எக்ஸ்பர்ட் ஆகிட்டேன். ஸோ அடிக்கடி வந்து இதை பண்ணி இது வந்து இப்போ கரெக்டாக வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சூப்பராக வந்து பொல நல்லா வெந்துடும். இது கூட நம்ம வந்து நல்லெண்ணெய், எங்கள் வீட்டில் வந்து நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் தேங்காய், ஜீனிலாம் போட்டு தான் வந்து சாப்பிடுவோம். நிறைய பேர் வந்து ஒரு ஷார்ட்ஸில் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தப்ப நெய் ஊற்றி சாப்பிடுங்கக்கா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. கண்டிப்பாக வந்து நான் அதையும் வந்து ட்ரை பண்ணுறேன். காலையிலேக்கு வந்து சேமியாவில், இந்த ராகி சேமியாவில் கொஞ்சம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பீட்ரூட், அவளுக்கு வந்து பீட்ரூட் ரைஸ் வந்து பண்ணியிருந்தேன். கொஞ்சமாக வந்து முட்டை வச்சு கொடுத்தேன். இப்போலாம் கம்பல்சரி டெய்லியுமே அவளுக்கு ஒரு முட்டை வந்து கொடுத்துடணுன்ற பிளானில் தான். வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமெலாம் இனிமேல் கிடையவே கிடையாது. ஏன்னா இடையில கொஞ்சம் பாப்பாவுக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு. ஸோ உடம்பு முடியாமல் கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்காகவே அவளுக்கு காய்ச்சல் விட்டு வந்து வாமிட்டு அது இதுன்னு வந்துகிட்டே இருந்தது. பார்த்தா ஏதோ வந்து ஒரு வைரஸ் இன்ஃபெக்ஷன் வந்து ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி டாக்டர் வந்து சொன்னார். பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்
பார்க்கும்போது. ஸோ அதுலேருந்தே முடிவு பண்ணிட்டேன். இனிமேல் வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமெலாம் கிடையாது. பாப்பாவுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு எக்கு கொடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காக இப்போலாம் டெய்லியும் ஏதாவது ஒன்று அவிச்ச முட்டையாவோ இல்லை ஒரு ஆம்லேட்டாவோ போட்டு கொடுத்துட்றது. ஏன்னா வீட்டில் மோஸ்ட்லி வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை 2 நாளுமே வந்து சாமி கும்பிடுவாங்க. 2 நாளுமே வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இப்போ வந்து பாப்பாவுக்காக அதெல்லாம் வந்து மாற்றியாச்சு. ஸோ கொஞ்சமாக வந்து எனக்கு பாஸ்தா சாப்பிடணும் போல் இருந்தது. அதனால் வந்து பாஸ்தா வந்து ரெடி பண்ணுறதுக்காக டிசானாவோட பாஸ்தா வந்து எடுத்திருந்தேன். இது வந்து வீட்டிலேயே வந்து அதாவது கோதுமை மாவில் வந்து ப்ரிப்பேர் பண்ணனால ரொம்ப ரொம்ப வந்து ஹெல்த்தியும் கூட. இதில் வந்து நான் டிசானாவோட ஆலிவ் ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஸ்பெயினில் உருவாகிற அந்த ஆலிவில் வந்து கிரியேட் பண்ண ஆலிவ் ஆயில். ஸோ ரொம்ப ஹை குவாலிட்டியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம இந்தியன் குக்கிங்குமே வந்து சூப்பராக இருக்கும். நம்ம இந்த ஆலிவ் ஆயில் வந்து பாஸ்தாக்கு மட்டும் யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இது நம்ம வந்து ரசம் பண்ணுறதுக்கு, சாம்பார் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். அதேமாதிரி ஆலிவ் ஆயில் வந்து உண்மையிலே ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. நம்ம ஒரு வெயிட் லாஸில் இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஆசையாக இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக வந்து செஞ்சு சாப்பிடுவேன். ஸோ நிறையெல்லாம் வந்து செஞ்சு சாப்பிட மாட்டேன். கொஞ்சமாக வந்து எடுத்துப்பேன். ப்ரோட்டீனுக்கு கொஞ்சமாக வந்து கார்போஹைட்ரேட் பதிலா அந்த பாஸ்தா வந்து எடுத்துப்பேன். ஸோ பாப்பாவோட லஞ்ச் பேக்குக்கு வந்து பீட்ரூட் ரைஸ் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எக்கு கூட வச்சுருந்தேன். ஸோ மோஸ்ட்லி வந்து இப்போலாம் வந்து நான் குழம்பு சாதம் தான் வந்து கொடுக்குறது. ரொம்ப ரேராக தான் வந்து இந்த மாதிரி ரைஸ் கொடுக்குறது. பட் பீட்ரூட் ரைஸை மட்டும் கொஞ்சம் அடிக்கடி இப்போ கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிக்கேன். ஏன்னா குழம்பு சாதம் கொடுக்க ஆரம்பிச்சதுலேருந்து இந்த பீட்ரூட் ரைஸ்லாம் அவ்வளோ நான் கொடுக்குறதே இல்லை. ஸோ இதுக்கப்புறம் வந்து பீட்ரூட் ரைஸ்லாம் வந்து கொடுக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து அவருக்கு பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். மேக்ஸிமம் வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து நான் ஃப்ரூட்ஸாக வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா ஏதாவது ஒரு ஃப்ரூட் வந்து கொடுப்பேன். ஒன்று பனானா இல்லை வந்து ஆப்பிள் வந்து அவங்க கொடுத்தா வந்து சாப்பிட மாட்டேங்கிறேன். ஏன்னா அது கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறனால அவளுக்கு ஸ்நாக்ஸ் டயத்தில் அது ஏதோ கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டேங்கிறா. அதனால் அதை வந்து நான் வீட்டில் தான் வந்து கொடுப்பேன். மோஸ்ட்லி வந்து செவ்வாழை கொண்டு கொடுப்போம். அது வந்து கொஞ்சம் சளி பிடிக்காது அப்படிங்கிறதுனால. அப்புறம் கிரேப்ஸு, ஆரஞ்சு இதெல்லாம் வந்து கொடுப்போம். ஸோ மேக்ஸிமம் காலையில் பாப்பாவை கிளப்பி விடுறதுக்கு நானும் அவரும் சேர்ந்து தான் வந்து கிளப்பிடுவோம். நான் வந்து இந்த சமையல் வேலையெல்லாம் வந்து பண்ணிப்பேன். அவர் லஞ்ச் பேக் பண்ணுறது, பாப்பா வந்து குளிக்க வைக்கிறது, கிளப்பி விடுறது எல்லா வேலையும் அவர் வந்து பார்த்துப்பாரு. ஸோ ஆளுக்கு ஒரு வேலையாக தான் வந்து செய்வோம். அப்படின்னா தான் மட்டும்தான் கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடியும். இல்லை நம்மளே ஒரு ஆளாகவே எல்லா வேலையும் வந்து கண்டிப்பாக செய்ய முடியாது. அதனால் வீட்டு வேலைகளில் மோஸ்ட்லி யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஹெல்ப் கேளுங்க. ஹெல்ப் கேட்காம இருக்காதீங்க. என்னோடய அத்தையெல்லாம் வந்து அந்த மாதிரி டைப் தான். அவங்க வந்து ஹெல்ப்பே கேட்கக்கூடாது, நம்மளாவே எல்லா வேலையும் பண்ணணும். அதுவும் ஜென்ஸுக்கிட்ட முக்கியமாக ஹெல்ப் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேட்கவே மாட்டாங்க. எங்கள் மாமாட்டையும் சரி, என் வீட்டுக்கார்ட்டையும் சரி, என்னையவே வந்து கேட்க விட மாட்டாங்க. என் வீட்டுக்கார்ட்ட ஏதாவது ஒரு வேலை சொல்கிறேன் அப்படின்னா அந்த வேலையை வந்து அவங்க ஏம்மா அவன்கிட்ட போய் அந்த வேலையை சொல்கிறேன், நீயே நம்மளே அந்த வேலையை செஞ்சிடலாமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ வேலை வாங்கவே விட மாட்டாங்க. ஸோ அப்படிலாம் வந்து இருக்காதீங்க. கண்டிப்பாக உங்கள் ஹஸ்பண்டையும் வந்து வேலையில் வந்து இன்க்ளூட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஸோ அந்த வேலைகளை வந்து பகிர்ந்துக்கும் போது நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அப்போ நிறைய விஷயங்களை பேசுவோம். ஸோ அது வந்து நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவலுக்கு அடுத்த இதுக்கு கொண்டு போகும். ஓகே, ஸோ அந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். அடுத்த ஒரு